ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் விஷயம்னா ஃபயர்பேஸ், அதாவது ஆண்ட்ராய்டோட ஃபயர்பேஸை கனெக்ட் பண்ணி இப்போ நாங்கள் ஆண்ட்ராய்டில் எடுக்கிற யூசர்கிட்டருந்து எடுக்கிற டேட்டாவை ஃபயர்பேஸில் ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆண்ட்ராய்டில் ஏதாச்சும் ஒரு புது ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் எக்ஸாம்பிள் இருக்குது தானே, எக்ஸாம்பிளில் வெயிட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் சில அந்த லோட் ஆகுது, மிச்சம் கூடுதலாக லோட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து எஸ் ஃபஸ்ட் கோடே பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து லீனியர் லேஅவுட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, லீனியர் லேஅவுட் மெச் பேரன் வேர்ட்டிக்கல் விஷயமும் தெரியும், ஹாரிசான்டல்னா இந்த சைடு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வேவ் எடுத்திருக்கேன். இந்த டெக்ஸ்ட் வேவ் வந்து எதுக்குன்னு சொன்னால் இதில் வந்து ஐஓடி மொபைல் ஆப், இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட், அதாவது ஒரு ஹெட்டிங் ஃபார்மேட்டில் வரும். அண்ட் இதுக்கு வந்து ஐடி வந்து டைட்டில் ஐடி, அண்ட் இது வந்து சென்டரில் இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு கலர் வந்து ஒரு லைட் பிரைட்டான ஒரு ப்ளூ ஒன்று சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கலர் இப்படி ஒரு ப்ளூ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு எடிட் டெக்ஸ்ட் என்னதுக்குன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டை ஐடியை வாங்கணும், யூசர்கிட்ட ஐடியை வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஐடி அண்ட் மெச் பேரண்ட் ரெப்கண்டன் இதுகள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த எடிட் டெக்ஸ்ட் வந்து என்னதுக்குன்னா ஸ்டூடெண்ட்டை நேம் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டை ஏஜ் ஒன்று வாங்கி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எடிட் டெக்ஸ்ட். தென் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி கோர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எடிட் டெக்ஸ்ட். லாஸ்ட்டாக வந்து பட்டன் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் முடித்து சப்மிட் பண்ணுவோம். சப்மிட்டுக்கு ஒரு சப்மிட் பட்டன். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்டாக வந்து நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் அது வந்து எப்பியர் ஆகுற. ஸோ அது என்னன்னு சொன்னால் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சுக்கன்னு சொல்லி கிளியராக பார்த்துக்கொள்ளலும். இப்போ நாங்கள் இந்த எக்ஸ்எம்எல்ல வந்து நாங்கள் என்ன ஆண்ட்ராய்டு ஐடி கொடுத்திருக்கோமோ அந்த ஐடி வந்து நம்மளுக்கு மிச்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் என்ன இருக்கு, நம்ம டிரெக்டாக மெயினுக்கு போகணும். மெயின் ஆக்டிவிட்டி, இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நாங்கள் வயரிங் பண்ணுவோம். இந்த வயர் பார்ட் டைமில் என்ன ஐடியோ அந்த ஐடியை கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இரர் காட்டும். ஸோ இங்கே வந்து நான் டெக்ஸ்ட் வியூ ஒன்று டைட்டிலுக்கு, அடுத்தது எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் இங்கே வேரியபிள் ஐடி நேம் ஏஜ் கோர்ஸ்ன்னு சொல்லியும், பட்டனுக்கு வந்து சப்மிட் பட்டன் சொல்லி கொடுத்திக்கிறோம். ஓகேவா, அதே நேரம் ப்ரைவேட்டில் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கொடுத்திக்கிறோம். என்ற அது கீழுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கீழே பார்க்கல ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ வந்து வயரிங் பார்ட்டுன்னு சொல்லுவோம் இது. ஓகேவா, இப்போ டைட்டில் வந்து டைட்டில் இன்னும் இருக்கிற டைட்டில் வந்து இங்கே கொடுத்திக்கிற இந்த வேரியபிள் தான். ஸோ அந்த டைட்டில் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id.title id. இந்த டைட்டில் ஐடி வந்து நம்ம அங்கே எக்ஸ்எம்எல்ல நான் சொன்னேன் ஐடி வந்து மிச்சம் இம்பார்ட்டன்ட் பாருங்கன்னு சொல்லி அந்த ஐடியை தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோம். அதே மாதிரி ஐடி, அதே நேரம் நேம் ஏஜ் கோர்ஸ் அண்ட் சப்மிட் பட்டன். ஸோ அதுகளுக்கு அப்படியே கொடுத்து வச்சுக்கோம். சரியா, என்ன கொடுத்து வச்சுக்கோமோ அதைத்தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஃபயர்பேஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து இது நீங்கள் பாடமாக்கி கொள்ளத்தான் வேணும். என்னடா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ். இந்த டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸுங்கிறதுனால இங்கே வந்து ப்ரைவேட் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு வந்து டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஸ்மால் டி கேபிட்டல் டி, அதான் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை பார்த்து கொள்ளணும். இந்த டேட்டாபேஸ் நிறைய பர்பிள், இந்த டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். அது வந்து ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ட் கெட் ரெஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபயர்பேஸில் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லி தான் ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வரும். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்கமோ அதுதான் அங்கேயும் வந்து ஷோவாகும்.
சரியா? அடுத்தது இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அதுக்கு ஒரு செட் ஆன் கிளிக் லிசனர் கொடுத்தீங்க. இது எப்படி கொடுக்கலாம்? இந்த சப்மிட் பட்டன் சப்மிட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனரை கொடுத்துட்டு ரெக்கட்டுக்குள்ள நியூவர் ஒன்னா டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்து என்டர் கொடுத்த ஒட்டோவா இந்த மெத்தட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? தென் இதுக்குள்ள வந்து நாங்க எஸ் இதுக்குள்ள வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா ஸ்ட்ரிங்ல எங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை எடுத்திக்கலாம். நேம் இன்புட், ஓகே, ஏஜ் இன்புட், கோர்ஸ் இன்புட். இப்போ நேம் இன்புட் வந்து என்ன நேம் நேம்னு சொல்றது இங்கே கொடுத்திக்கிறது. ஓகேவா? இங்கே கொடுத்திக்க அதாவது வேரியபிள் நாங்கள் என்னென்ன டிக்ளேர் பண்ணிக்கோமோ அதுதான் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட். எடுக்கிற டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றி ட்ரிம் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஜையும் கெட் டெக்ஸ்ட் டு ஸ்ட்ரிங் ட்ரிம், கோர்ஸ் இன்புட்டையும் கெட் டெக்ஸ்ட் டு ஸ்ட்ரிங் ட்ரிம் பண்ணுறோம். சரியா? அது பிறகு இஃப் கண்டிஷன்ல வந்து நாங்க கொடுக்குற 3 டேட்டாஸ், அதாவது ஐடியை மட்டும் நாங்க எடுத்துக்கொள்ளல, மத்த எல்லாம் நேம் ஏஜ் கோர்ஸ் இது மூணும் வந்து எம்டியா இல்லாத போது, இது மூணுல ஒன்றும் எம்டியா இருக்கக்கூடாது. எம்டியா இல்லாத போது, எம்டியா இருந்துச்சுன்னா டோஸ்ட் ஒரு மெசேஜ், டோஸ்ட்ல மெசேஜ் ஒன்று வருது என்னன்னா fill the empty, please fill the yes, please fill them அப்படின்னு சொல்லி வருது. ரிட்டர்ன்ல ஒன்றும் கொடுக்கல. சரி, இந்த இஃப் கண்டிஷனுக்கு அடுத்தது வந்து ஹேஷ் மேப் ப்ரிப்பேர் த டேட்டா. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா இங்கே தானே நிறைய ஸ்டூடெண்ட் இதில் டேட்டாவில் நேம் வந்து நேம் இன்புட், ஏஜ் வந்து ஏஜ் இன்புட்னு எடுக்கலாம். புட் த டேட்டா டு ஃபயர்பேஸ். இப்போ நாங்கள் இதில் என்ன செய்கிறோம்னா இந்த டேட்டாவை மட்டும் எடுக்கிற டேட்டா மட்டும் நாங்கள் ஃபயர்பேஸில் புஷ் பண்ணுறோம். அதாவது ஃபயர்பேஸில் போட்டு காட்டப்படும். ஸோ டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட் புஷ் செட் வேல்யூ ஸ்டூடெண்ட் டேட்டா. ஸ்டூடெண்ட் டேட்டாவில் போடணும். அட் ஆன் கம்ப்ளீட் லிசனர். ஸோ இஃப் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல். இப்போ இப்போ நாங்கள் எட் பண்ண டேட்டாவில் எந்த ஒரு எம்டியும் இல்லை, சக்ஸஸ்ன்னு ஃபயர்பேஸ்லேயும் சக்ஸஸாக என்டர் ஆகிட்டுன்னு சக்ஸஸ்ஃபுல்லி எடட்னு சொல்லி வரும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எட் ஆகலைன்னு ஃபெயில் டு எட் டேட்டான்னு சொல்லி வரும். ஸோ நான் உங்களுக்கு ஃபயர்பேஸை காட்டுறேன். நீங்கள் டிரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் போய் ஃபயர்பேஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணி இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்? கோ டு கன்சோல். கோ டு கன்சோலு போனால் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது அல்லது இந்த க்ரியேட் ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டை வச்சு க்ரியேட் பண்ணணும். இது மிச்சம் ஈஸியான ஒரு ஒர்க். ஸோ நான் இதை காட்டல. க்ரியேட் ஃபயர்பேஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறது எஸ்எஃப்எஸ் சிஸ்டம் டிஷல், எஸ்எஃப் சிஸ்டம் டிஷல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் ஃபயர்பேஸோட டிரெக்டாக கனெக்ட், ஆண்ட்ராய்டை வந்து ஃபயர்பேஸோட டிரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இங்கே ஃபைல் எடிட் மேலுக்கு டொப்பில் பார்த்தீங்கன்னா நெவிகேஷன் கோட் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் டூல்ஸை கிளிக் பண்ணி இதில் ஃபயர்பேஸ்ன்னு சொல்லிடுங்க. இந்த ஃபயர்பேஸை கிளிக் பண்ணணும். இந்த ஃபயர்பேஸை கிளிக் பண்ணால் இதில் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ எஸ், இதில் வந்து ரியல் டைம் டேட்டாபேஸ் இருக்குது. இதில் ரியல் டைம் டேட்டாபேஸில் மோர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்ட் வித் ரியல் டைம் டேட்டாபேஸ் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் அது வந்து கனெக்ட் ஆகுறது உங்களுக்கு அப்படியோ காட்டப்படும். அதே நேரம் இது டிரெக்டாக வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆகும். சரியா? அதுக்கு பிறகு அது கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு காட்டும். ஸோ செகண்டை கிளிக் பண்ண எக்ஸப்ட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் உண்டு, ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணாலே ஓகே. அது வந்து நான் காட்டிக்கலாம், பட் மிச்சம் லோட் ஆகுதுங்கிறதால நான் காட்டல. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் டிவைஸ் மேனேஜர். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அதுவும்